தாட் ஃபார் த டே. வித்யாஸ்ரீ சுப்பிரமணியம். பீகாரில் ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் வந்து பையனை ரொம்ப அடிச்சிட்டாங்க. அடித்தோடனே பிரின்ஸிபல் வந்து டீச்சர் கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எதுக்கு பையனை அப்படி அடிக்கிறீங்க? அடிக்கிறது தப்பு. பேரண்ட்ஸ் வந்து கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அந்த டீச்சர் இருந்துட்டு, சார் பையன் வந்து ரொம்ப நாட்டியாக இருந்தான், எவ்வளோ சொல்லியும் கேட்கல, வேறு வழி இல்லாமல் தான் சார் அடிக்க வேண்டியதாக போச்சு. ஆனால் அவனை கண்டிக்கணும், அவன் நல்லா இருக்கணும் தான் சார் நான் இதை பண்ணேன். நான் பண்ண தப்புன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் வந்து இப்போயே வேலையை விட்டு போயிடுறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொன்னோடனே அவங்க பிரின்ஸிபல் சொன்னாராம், நீங்கள் வேலையை விட்டு போகிறது, நாளைக்கு வந்து பேரண்ட் டீச்சர் மீட்டிங் வருது, அதை முடிச்சுட்டே ஒரேடியாக போயிருங்க. ஏன்னா பேரண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் இல்லைன்னா நான் தான் அதுக்கு பதில் சொல்லணும், அதனால் அது முடிச்சுட்டே போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த நாள் வந்து பேரண்ட் டீச்சர் மீட்டிங் நடக்குது. எல்லா பேரண்ட்ஸும் வராங்க, இந்த பையனோட பேரண்ட்டும் வராங்க. ஆனால் இந்த பையனோட பேரண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்த உடனே உட்காந்துட்டு எல்லோரும் உட்காந்துருக்காங்க, ஒவ்வொருத்தராக போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து இவர் போய் பிரின்ஸிபல் கிட்டே ஏதோ கேட்குறாரு. பிரின்ஸிபல் கிட்டே என்ன கேட்குறாரு அப்படின்னா, என்னோடய பையனை அடித்த டீச்சர் யாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு, உட்காருங்க சார், உங்கள் டேர்ன் வரும்போது நீங்கள் பார்க்கலாம், அவங்க அங்கே இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கை காமிச்சு பேசுகிறாங்க. அந்த டீச்சர் அதை கேட்டுட்ருக்காங்க. கேட்டுட்டு கடைசியில் இவங்க டேர்ன் வந்த உடனே ஓகே இந்த டீச்சர் வந்து ஓகே தன்னை வந்து ரொம்ப கேள்வி கேட்க போகிறாங்கன்னு அவங்க தயாராக இருக்காங்க. அப்போ இவர் போன உடனே இந்த டீச்சரை பார்த்துட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணுறாரு, தொப்பியை கழட்டிட்டு பவ் பண்ணிவிட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க, என் பையனை அடித்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாரு. இந்த டீச்சருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக போயிடுச்சு. சார் நீங்கள் வந்து ரொம்ப கோவப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன், நீங்கள் வந்து என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னதுக்கு, இல்லைங்க என்னோடய பையனை வந்து வீட்டில் என்னால் ரொம்ப சேட்டை பண்ணுறான், யார் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறான், எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான், எது சொன்னால் எதிர்த்து பேசுகிறான், அவன் பயப்படுறான் அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் அவன் பயப்படுறான், நீங்கள் அடித்த பெரம்புக்கு மட்டும்தான் அவன் ரொம்ப பயப்படுறான், அவன் வேறு எதுவுமே எங்களால் பண்ண முடியல, அதனால் நீங்கள் வந்து என் பையனை உங்களால் திருத்த முடியும், உங்களால் என் பையனை வந்து நல்வழி கொண்டு வர முடியும் அப்படின்னா உங்களுக்கு நான் எல்லா ரைட்ஸும் கொடுக்குறேன், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, ஆனால் என்னோடய பையனை வந்து நல்லொழுக்கமாக மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்குறாரு. கேட்டோடனே அப்புறம் வந்து இந்த டீச்சர் பேசுகிறாங்க, சார் அந்த மாதிரி இல்லை சார், அன்றைக்கி ஒரு சிச்சுவேஷன், 2 பசங்க ரொம்ப அடிச்சுக்கிட்டாங்க, அதை வந்து எப்படி என்னால் வந்து சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் நான் வந்து 2 அடி அடிக்க வேண்டியதாக போச்சு, அடித்து தான் ஒரு பையனை திருத்தணும்னு அவசியம் இல்லை, ஆனால் தேவைப்பட்டாவும் நாங்கள் அடிச்சுக்குவோம் அப்படின்னு அந்த டீச்சர் சொல்கிறாரு. அப்போ வந்து அந்த போலீஸ்கார் சொன்னாராம்மா, என்னைக்கு வந்து டீச்சரோட வார்த்தைகளுக்கும் பெரம்புகளுக்கும் நம்ம வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோமோ, எப்போ வந்து அதை வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்வி கேட்குறோமோ, அப்போ வந்து உடனே அவங்க சமூகத்துக்கு வரும்போது அவங்க வந்து போலீஸோட வார்த்தைகளுக்கும் போலீஸோட லத்திக்கும் வேலை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் வந்து ஸ்கூல்லேயே நீங்கள் வந்து அதோட இன்சார்ஜாக அந்த கண்ட்ரோல் எடுத்து நீங்கள் பண்ணுறதுனால எந்த தப்பும் இல்லை மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து சொல்லிவிட்டு போயிடுறாரு. அப்போ சொல்லிட்டு போனதுக்கப்புறம் இந்த பிரின்ஸிபலுக்கு ஒரே ஷாக்கு. வந்து டீச்சர் கூப்பிட்டு, ரொம்ப சாரிங்க மேடம், நான் வந்து ஏன்னா டீச்சர் பேரண்ட் வந்து நம்மளை வந்து கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது, அது ஒரு போலீஸ்காரரு எப்படி நடந்துக்குவாங்க, நான் பயந்துட்டு தான் அப்படி சொன்னேன், ரொம்ப சாரி அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவங்க வந்து சிரிச்சுட்டு போயிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்ன அப்படின்னா ஒரு குழந்தைய அடித்து தான் திருத்தணும்னு அவசியம் இல்லை. என் பையன் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது இது ஒரு பிரச்சனையாச்சு. என்ன பிரச்சனையாச்சுன்னா, நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அடித்தா வந்து கேள்வி வந்து கேட்பாங்க. அப்போது சில பேரண்ட்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க, சில பேரண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. அப்போ வந்து இதில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அப்போ தான் வந்து என்ன புரிஞ்சுது அப்படின்னா, ஒரு கிளாஸில் 20 பேரோ ஒரு 40 பேர் இருந்தால் எல்லா குழந்தைங்களையும் எல்லா விஷயத்துக்கும் அவங்க கேட்குறதில்ல. சம்டைம்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு குச்சி யூஸ் பண்ணி மிரட்ட வேண்டியதாக இருக்குது, சம்டைம்ஸ் 2 அடி போடுற மாதிரி தான் இருக்குது. அவங்க அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு தடவை போய் டீச்சர் போய் இன்டர்ஃபியர் பண்ணி அவங்க வந்து சம்டைம்ஸ் அந்த இடத்துல முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுறாங்க. நிறையா விஷயத்தில் நம்ம வந்து இன்டர்ஃபியர் பண்ணாமல் அதோட என்ன விளைவுகள்னு நம்ம பார்க்கணும். அடித்தா மட்டும்தான் குழந்தைங்கள திருத்தணும் அப்படின்னு டீச்சரும் நினைக்க தேவையில்லை, அடிக்காமல் வளர்த்துனா குழந்தைங்க நல்லா வருவாங்கன்னு நினைக்க தேவையில்லை. இது ரெண்டுக்கும் ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்குது. இந்த செக் அண்ட் பேலன்ஸை ஃபாலோ பண்ணாமல் நம்ம வந்து என்னென்னா, எப்போ வந்து அந்த டீச்சர் வந்து பையனோட செய்கையை திட்டாமல்
பையனோட கேரக்டரையோ பொண்ணோட கேரக்டரையோ திட்டும் போது தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அதே தான் பேரண்ட்ஸுமே அவங்க செய்கையை வந்து ஏன் இப்படி செஞ்சேன்னு திட்டாமல் அவங்களோட கேரக்டரை அசாசினேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்களே, அப்போ தான் பிரச்சனை வருது. ஸோ நம்ம வந்து குழந்தைங்கள வளர்க்கும்போது நம்ம கண்ட்ரோலில் எடுக்கணும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் என் பேச்சை என் குழந்தைய கேட்குறதில்ல அப்படிவாங்க. அப்போ நான் கேட்பேன், நீங்கள் பேசுகிற பேச்சு உங்கள் குழந்தை கேட்கலன்னு யார் சொன்னால் கேட்பாங்க அப்படின்னா, அந்த மாதிரி டைமில் தான் நம்ம வந்து அடுத்தவங்களோட ஹெல்ப் தேவைப்படுது. நம்ம எந்த இடத்துல கண்ட்ரோல் எடுக்கணுமோ எடுக்கணும், எந்த இடத்துல கண்ட்ரோல் விடணுமோ விடணும். சில சமயம் நம்ம சொல்கிறத கேட்காம சில விஷயங்கள் நம்மளால் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ண முடியல, அவங்களுக்கு நல்லொழுக்கம் பண்ண முடியல அப்படின்னா மற்றவங்க கையில் கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லை. ஓகேயா?